எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் பேசிக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன டூல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நம்ம ஸ்டூடியோவில் வந்து எடுத்த ஒரு நபருடைய ஃபோட்டோன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எடிட் பண்ணுறோம். இப்போ வந்து கலர் பேலன்ஸ் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது முதல்ல பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா லெவல் கர்வ் இருக்குது. இதே மாதிரி இந்த கலர் பேலன்ஸ் இருக்குது. இந்த மூணுமே வந்து இந்த நாலுமே வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கலர் பேலன்ஸை பார்த்துடலாம். இப்போது நம்மளுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்க கலரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ கிளைன் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட கலர் அது இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி உங்களுக்கு ரெட்டுன்னா ரெட் கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர் கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கலர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெஜெண்டா வேணால் தூக்கிக்கலாம், இல்லாட்டி க்ரீன் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சட்டை கலரை பாருங்கள். இப்போ நாங்கள் ப்ளூ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு சட்டை கலர் வந்து ரொம்ப டார்க்காக ப்ளூவாக காட்டுது. இதே மாதிரி நம்மளுக்கு எந்த கலர் கம்மியாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த கலரை வந்து நம்ம கூட்டிக்கலாம். இது நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இது எப்படின்னு தெரியும். இந்த இடத்துல சில கலர் பேலன்ஸ்க்கான டூல் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை இங்கே வச்சுக்கிறேன். இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl B. இப்போது நான் வந்து கலர் பிக்கெட் டூல் நம்ம கைக்கு வந்திருக்கோம். நீங்கள் எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த வேல்யூலாம் மாறும். அதை வச்சு நம்ம இந்த கலர் பேலன்ஸில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டே மூவ் பண்ணுறேன். இப்போது ஒரு கலருக்கும் அதோட ஹெக்ஸா கோடு அதில் வந்துடும். இந்த இடத்துல வைக்கும்போது அதோட கலர் வருது பார்த்தீங்களா. இதே மாதிரி அந்த வேல்யூ அதில் என்ட்ரு பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா அந்த கலர் பேலன்ஸ் நம்ம மாறிக்கும். சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா டூல்ஸுமே இதிலே இருக்கும். நம்ம அங்கே போய் தனியாக எடுக்கணும்னு தேவையில்லை, இதில் எடுத்துக்கலாம். அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு நான் வந்து இப்போது இதை எடுக்கலாம். இதில் இருக்குது உதாரணத்துக்கு இங்கே நான் அந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது ஒட்டிய ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வந்துருக்கு, டயலாக் பாக்ஸ் மாதிரி. இதில் நம்ம வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டை கூட்டிக்கலாம். அதில் உள்ள அதே ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது. இது நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு பழைய ஃபோட்டோ காமிக்கும். இந்த டெலிட் கொடுத்திங்கன்னா அந்த நம்ம எடிட் பண்ண மெனு வந்து டெலிட் ஆகிக்கும். இந்த மாதிரி நார்மல் இமேஜ் வந்துடும். இதே தான் நம்மளுக்கு மேலேயும் கொடுத்துருப்பாங்க. இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இது தனியாக ஒரு பாக்ஸாக வந்துடும். அதனால் அட்டாச்மெண்ட்டோட வருது, தனியாக பாக்ஸ் வருது. ஆனால் ரெண்டுமே சேம் தான். நீங்கள் அதில் என்ன எடிட் பண்ணுறீங்களோ அதே தான் இதில் எடிட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நம்ம வெரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். லெவல்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நம்ம ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஷேடோ, மிட் டோன், ஹைலைட் 3 பாயிண்ட் இருக்கும். இப்போ நான் ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுற்றில அப்படியே டார்க்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மிட் டோன் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் விட்டு மற்ற இடம்லாம் கொஞ்சம் டார்க்னஸ் ஆகும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ மிட் டோன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த ஹைலைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் சென்டர் பாயிண்ட்லேருந்து. இதே அந்த 3 இது தான் லெவலு. இது பக்கத்துலேயே இந்த மாஸ்கிங் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். உங்களுக்கு நான் ஃபியூச்சர் கிளாஸில் வந்து ஒரு சப்ஜெக்டை சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து வேறு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து வெளிச்சமாக இருக்குது. கொஞ்சம் டார்க்கான இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிய வைக்க முடியும். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், கொஞ்சம் டார்க் ஷேட் இருக்குது. இப்போ நான் வந்து கர்வ்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போது இதில் நான் சென்டராக பிடிச்சிட்டு அப்படியே அப் டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது லைட்னிங் நம்ம கூட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடியோ லைட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம கூட்டிக்கலாம். அதே மாதிரி இது இருட்டாக அந்த இமேஜ் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி லைட் ஷேடை வந்து குறைக்கிறதுக்காண்டி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மல் இமேஜ் காட்டுறேன். அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வெளிச்சம் வேணும்னா அப்படி நம்ம அப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த கர்வ் வந்து நம்ம எந்த சைடு வேணாலும் மூவ் பண்ண முடியும். இங்கே கிளிக் பண்ணி மூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண தான் இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். இது நம்ம சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு அந்தளவுக்கு அப்சர்வ் ஆகிறதில்ல. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வர டவுட்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மற்றபடி ஃபோட்டோஷாப் ரொம்ப ஈஸி தான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் கீ தெரியணுனாலும் நம்ம வந்து அந்த ஆப்ஷன் பார்க்கறதுமே மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. இப்போது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறோம். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீலாம் போட்டிருப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்த மெனு முக்கியமாக அடிக்கடி யூஸ் பண்ணுற மெனுக்கு அப்புறமே ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எப்போயுமே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். சீக்கிரமாக அந்த ஒர்க்கை முடிக்க முடியும் நம்மளால். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கீ மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க.
உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணி பழகுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.